7th Standard English, Term 1, Unit 2, The Wind on Haunted Hill. What do you mean by haunted house? Haunted houseனா பேய் வீடுன்னு சொல்லுவோம். இங்கே haunted hillன்னு கொடுத்துருக்காங்க. மவுண்டெயினில் சின்னது தான் ஹில், மலையில் சின்னதை குன்றுன்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷில் ஹில்லுன்னு சொல்லுவோம். haunted hillனா பேய்கள் இருக்கிற குன்று. Now let us read the lesson. Section 1. Hoo, 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 cried the wind as it swept down from the Himalayan snows. ஹிமாலயாஸ்னா இமயமலை. இமயமலையில் பனிகள் படர்ந்த இடத்துல காற்று கீழ் நோக்கி வேகமாக ஹூ 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 அப்படின்னு எரிஞ்சு அடிக்குது. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodars. It hurried over the hills and passes. ஹில்ஸ்னா குன்றுகள், பாசஸ்னா கணவாய்கள். இந்த குன்றுகள் வழியாகவும் கணவாய்கள் வழியாகவும் காற்று வேகமாக அடிக்குது. And hummed and moaned in the tall pines and deodars. ஹம்டுனா ஒரு சத்தம் கொடுக்கறது, மோண்டுனா முனகல் செய்கிறது. காற்று வேகமாக அடித்து அங்கே சுற்றி உள்ள பெரிய மரங்கள் வழியாக வருது. டால் பைன் மிக உயரமான மரங்கள், பைன் ட்ரீ. பைன் ட்ரீனா ஊசிலை மரங்கள். அந்த மரத்தோட வழியாகவும் டியோடஸ்னா தேவதாரு மரங்கள். இந்த மரங்கள் வழியாக காற்று வேகமாக அடிக்குது. பொதுவாக மலை இருக்கிற இடத்துல காற்று ரொம்ப வேகமாக வீசும். இங்கே இமயமலையில் உள்ள பனி பிரதேசத்திலிருந்து காற்று ரொம்ப இரைச்சலாக அடிக்குது. அங்கே இருந்து ஹில்ஸ் வழியாகவும் பாசஸ் வழியாகவும் வேகமாக வருது. இட் ஹம்ட் அண்ட் மூன்ட் இன் த டால் பைன்ஸ் அண்ட் டியோடர்ஸ். அப்படி வேகமாக இரைச்சலோட காற்று அடித்து அங்கே உள்ள ஊசியிலை மரங்கள் வழியாகவும் தேவதாரு மரங்கள் வழியாகவும் வேகமாக வருது. காற்று இரைச்சலோட ரொம்ப அதிக வேகமாக அடிக்குது. On haunted hill there was little to stop the wind, only a few stunted trees and bushes and the ruins of what had once been a small settlement. அந்த இரைச்சலான காற்றை தடுக்க அந்த பேய் குன்றில் மிக குறைவான மரங்களே இருந்துச்சு. On haunted hill there was little to stop the wind, only a few stunted trees and bushes. அங்கே குறைவான மரங்கள் தான் இருந்துச்சு. அதுவும் அந்த மரங்கள் எப்படி இருந்துச்சு? They are stunted trees. Stunted treesனால் என்ன? வளர்ச்சி குறைவான மரங்கள். Few stunted trees and bushes and the ruins of what had once been a small settlement. ஒரு காலத்தில் அது மக்கள் குடியிருந்த பகுதியாக இருந்துச்சு. ஆனால் அது இப்போ எப்படி இருக்குது? பாழடைந்த பகுதியாக மாறிட்டு. ரூயின்ஸ், ரூயின்ஸ்னால் பாழடைந்து போன பகுதி. And the ruins of what had once been a small settlement. அந்த இரைச்சலான காற்றை தடுக்கிறதுக்கு அங்கே வளர்ச்சி குறைந்த சில மரங்களும் புதர்களும் தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் மக்கள் குடியிருந்த குடியிருப்பாக இருந்த அந்த இடம் இப்போ பாழடைஞ்சு காணப்பட்டது. On the slopes of the next hill there was a small village. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. ஸ்லோப் ஆஃப் த ஹில்னா மலை சரிவு, குன்றோட சரிவு. அந்த குன்றுக்கு சரிவுகளில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் சில வீடுகள் இருந்துச்சு. அந்த வீடுகள் மேலே தகர கூரைகளை போட்டிருந்தாங்க. டின் ரூஃப்ஸ், அதாவது தகரத்தால் செய்யப்பட்ட கூரைகள் போட்டிருந்தாங்க. பீப்புள் கெப்ட் லார்ஜ் ஸ்டோன்ஸ் ஆன் தியர் டின் ரூஃப்ஸ் டு ப்ரிவென்ட் தம் ஃப்ரம் ப்ளோயிங் அவே. காற்று வேகமாக அடிக்கும்போது அந்த டின் ரூஃப்ஸ் பறந்து போயிடக்கூடாதுன்னு மக்கள் அது மேலே நிறைய பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி வச்சுருந்தாங்க. There was nearly always a wind in these parts. இந்த பகுதியில் எப்போதுமே காற்று வீசிக்கிட்டே இருக்கும். Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, clothes blew away. சன்னி டேஸ்னால் வெயில் காலங்கள். வெயில் காலத்தில் கூட இங்குள்ள கதவுகளும் ஜன்னல்களும் வேகமாக படபடக்கும். சிம்னீஸ்னால் புகைக்கூண்டுகள்.
இந்த புகை கூண்டுகளில் உள்ள புகை வெளியே வர முடியாமல் முட்டிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ தூரம் காற்று வேகமாக அடிக்கும். க்ளோத்ஸ் ப்ளூ அவே. ட்ரெஸ்ஸஸை காய போட்டிருந்தாங்கன்னா அந்த துணிகள் கூட காற்றில் வேகமாக பறந்து போயிடும். காற்று ரொம்ப வேகமாக இரைச்சலாக அங்கே அடிக்கிறதுனால அங்குள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் போட்டிருக்க தகர கூரை பறந்து போயிடக்கூடாது, காற்றுல போயிடக்கூடாதுன்னு பெரிய பெரிய கல்லை தூக்கி வீட்டோட கூரை மேலே வைப்பாங்க. காற்றுனால அங்குள்ள கதவுகளும் ஜன்னல்களும் வேகமாக படபடக்கும். புகை கூண்டில் உள்ள புகையும் வெளியே வராமல் முட்டிக்கிட்டு இருக்கும். காய போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் கூட காற்றில் வெளியே பறந்து போயிடும். 3 children stood beside a low stone wall, spreading clothes out to dry. On each garment they placed a rock. Even then the clothes fluttered like flags and pennants. 3 children stood beside a low stone wall. ஒரு கல் சுவருக்கு பக்கத்தில் 3 பிள்ளைகள் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, துணிகளை விரித்து காய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. On each garment they placed a rock. ஒவ்வொரு துணி மேலேயும் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சாங்க. Even then the clothes fluttered like a flag and pennants. எவ்வளோ பெரிய கல்லை வச்சாலும் காற்று ரொம்ப வீசுறதுனால அந்த துணிகள்லாம் கொடி போல் படபடுத்துக்கிட்டே வேகமாக காற்றுல அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. காற்றில் வேகமாக படபடுத்து அசைகிறத ஃப்ளட்டர்ட்னு சொல்லுவோம். உஷா, dark haired and rose cheeked, struggled with her grandfather's long loose shirt. கருப்பான முடியும் ரோஸ்பு போல உள்ள கண்ணமும் கொண்ட உஷாங்கிற பொண்ணு தன்னோட தாத்தாவோட நீண்ட சட்டையை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்தா. காற்று ரொம்ப வீசினதுனால அவளால் அதை காய போட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டா. She was 11 or 12. அவளுக்கு 11 அல்லது 12 வயசு இருக்கும். Her younger brother Suresh was doing his best to hold down a bedsheet while Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handing them the clothes one at a time. உஷாவோட தம்பி சுரேஷ் என்ன பண்ணா, தன்னோட போர்வையை எவ்வளோ வேகமாக அழுத்தி பிடிக்க முடியுமோ அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தான். While Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handing them the clothes one at a time. பின்யாங்கிற பொண்ணு உஷாவோட கொஞ்சம் வயசில் மூத்தவளாக இருந்தா. பின்யா உஷாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தா. உஷாவோட பக்கத்து வீட்டில் தான் அவள் இருந்தா. பின்யா என்ன பண்ணா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து காய போடுறதுக்கு உஷாட்டையும் சுரேஷையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. Once they were sure everything was on the wall, firmly held down by rocks, they climbed up on the flat stones and sat there for a while, in the wind and the sun, staring across the fields at the ruins on Haunted Hill. இப்போ எல்லா ட்ரெஸ்ஸஸையும் அவங்க அந்த சுவர் மேலே காய போட்டுட்டாங்க. எந்த துணியும் காற்றில் பறந்து போயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு துணி மேலேயும் ஒவ்வொரு கல்லை வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறி போய் தட்டையான கல் மேலே உட்கார்ந்துருந்தாங்க. அங்கே காற்றும் அதிகமாக இருந்துச்சு, வெயிலும் அதிகமாக இருந்துச்சு. வாட் டு யூ மீன் பை ஃபீல்ட்ஸ்? ஃபீல்ட்ஸ்னா வயல்வெளிகள். அவங்க அந்த வயல்வெளிகளையும் தாண்டி பாலடைஞ்சு போன அந்த பேய் குன்றை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஐ மஸ்ட் கோ டு த பஜார் டுடே, செட் உஷா. இன்னைக்கு நான் கடைக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு உஷா சொன்னா. ஐ விஷ் ஐ குட் கம் டூ, செட் பின்யா. பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹவுஸ் ஒர்க். மதர் இஸ்ன்ட் வெல். அதுக்கு பின்யா சொன்னா, நானும் உன் கூட வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் நான் பசு மாடுகளை கவனிக்க வேண்டியது இருக்குது, வீட்டு வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொன்னா. ஐ கேன் கம், செட் சுரேஷ். He was always ready to visit the bazaar, which was 3 miles away on the other side of Haunted Hill. என்னால் வர முடியும் அப்படின்னு சுரேஷ் சொன்னா. அந்த கடைத்தெரு எங்கே இருந்துச்சு? அந்த பேய் பிடித்த குன்றோட மறுபக்கத்தில் இருந்துச்சு. 3 மைல் தொலைவில் இருந்துச்சு. அந்த பஜாருக்கு போகிறதுக்கு சுரேஷ் எப்பவும் தயாராக இருந்தான். நோ யூ காண்ட், செட் உஷா.
யூ must help grandfather chop wood. உஷா சொன்னா, இல்லை உன்னால் வர முடியாது, நீ தாத்தாவுக்கு விறகு வெட்ட ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால் உன்னையால் வர முடியாது அப்படின்னு சொன்னான். Their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. அவங்களோட அப்பா இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடம் ரொம்ப தொலைவில் இருந்துச்சு. அவங்க வீட்டில் சுரேஷும் அவனோட தாத்தாவும் தான் ஆண்கள். சுரேஷ் வாஸ் 8, chubby and almond-eyed. சுரேஷுக்கு 8 வயசு இருக்கும். அவன் நல்லா சப்பியாக இருந்தான். Won't you be afraid to come back alone? He asked. சுரேஷ் உஷாவை பார்த்து, நீ தனியாக வீட்டுக்கு திரும்பி வர பயப்பட மாட்டியா அப்படின்னு கேட்டான். Why should I be afraid? நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு உஷா சுரேஷ்ட கேட்டா. There are ghosts on the hill. கோஸ்ட்னா பேய்கள். அந்த குன்றில் நிறைய பேய்கள் இருக்குது அப்படின்னு சுரேஷ் சொன்னான். I know, but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day. உஷா சுரேஷ்ட சொன்னா, அந்த குன்றில் பேய்கள் இருக்கிறது எனக்கும் தெரியும், ஆனால் நான் இருட்டுறதுக்கு முன்பாகவே வீட்டுக்கு வந்துடுவேன், பேய்கள் பகலில் நடமாடாது அப்படின்னு சொன்னா. Are there many ghosts in the ruins? asked பின்யா. அந்த பாழடைஞ்ச பகுதியில் நிறைய பேய்கள் இருக்குதா அப்படின்னு பின்யா கேட்டா. Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill. But it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. தாத்தா அப்படித்தான் சொன்னாங்க. தாத்தா சொன்னாங்க, பல வருஷத்துக்கு முன்னால், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னால் அந்த குன்றில் ஆங்கிலேயர்கள் வாழ்ந்து வந்தாங்க. பட் இட் வாஸ் அ பேட் ஸ்பாட். ஆனால் அந்த இடம் ஒரு மோசமான இடம். அது அடிக்கடி மின்னலால் தாக்கப்படக்கூடிய இடம். அதனால் அவங்க அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு வேறொரு குன்றில் தங்க போயிட்டாங்க. பட் இஃப் தே வெண்ட் அவே, why should there be any ghosts? அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல ஏன் பேய்கள் இருக்கணும்? Because grandfather says during a terrible storm, one of the houses was hit by lightning and everyone in it was killed. Everyone, including the children. What do you mean by storm? Stormனா புயல். Terrible stormனா பயங்கரமான புயல். தாத்தா சொன்னாங்க, ஒரு தடவை அந்த இடத்துல பெரிய புயல் அடிச்சுது. லைட்னிங்னா மின்னல். அங்கே இருந்த ஒரு வீடை மின்னல் தாக்கிட்டு அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே, அதாவது அங்குள்ள குழந்தைகளையும் சேர்த்து எல்லாரும் இறந்துட்டாங்க. Were there many children? அங்கே நிறைய குழந்தைகள் இருந்தாங்களா? There were 2 of them, a brother and sister. Grandfather says he has seen them many times when he has passed through the ruins late at night. He has seen them playing in the moonlight. அந்த வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்க. ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் இருந்தாங்க. அந்த பாழடைந்த பகுதி வழியாக நைட்டில் லேட்டாக வரும்போது பல தடவை அந்த பிள்ளைகளை பார்த்ததா தாத்தா சொல்லுவாங்க. நிலா வெளிச்சத்தில் அந்த 2 பிள்ளைகளும் விளையாண்டுட்டு இருந்ததை தாத்தா பார்த்துருக்காங்க. Wasn't he frightened? தாத்தா அதை பார்த்து பயப்படலையா? No, old people don't mind seeing ghosts. இல்லை, வயசானவங்க பேய்களை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. உஷா set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. மத்தியானம் 2 மணிக்கு பஸாருக்கு போகிறதுக்காக உஷா கிளம்புனா. அங்கே போகிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அவள் வயல்கள் வழியாக போனா.
What do you mean by mustard? மஸ்டர்ட்னா கடுகு. அந்த வயல்வெளி முழுசும் கடுகு செடி பூ பூத்து மஞ்சளாக இருந்துச்சு. சேடில்னா 2 மலைகளுக்கு இடையில உள்ள பள்ளத்தாக்கு. அந்த சேடில் வழியாக போனால் தான் அந்த பாழடைந்த பகுதியை அடைய முடியும். The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. அந்த பாதை எங்கே போச்சு? பாழடைந்த பகுதிக்கு நேராக போச்சு. உஷாவுக்கு இந்த பாதை நல்லா தெரியும். ஒவ்வொரு வாரமும் கடைக்கு போகும்போது அந்த வழியாக தான் அவள் போவா. நகரத்தில் அவங்க அத்தை இருக்காங்க. அவங்க அத்தையை பார்க்கவும் அந்த வழியாக தான் போவா. Wild flowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. What do you mean by crumbling walls? சுவர்கள் இடிஞ்சு கிடக்கிறத crumbling wallsனு சொல்லுவோம். இடிந்து விழுந்துட்டு இருக்க சுவர்களில் காட்டுப்பூக்கள் பூத்திருந்துச்சு. ஒரு காலத்தில் பெரிய ஹால் இருந்த அந்த இடத்துல, அதாவது ஒரு பெரிய ரூம் இருந்த அந்த இடத்துல இப்போ ஒரு ப்ளம் ட்ரீ நேராக வளர்ந்துருந்துச்சு. இட்ஸ் சாஃப்ட் ஒயிட் பிளாசம்ஸ் had begun to fall. அந்த மரத்தோட மென்மையான வெண்ணிற பூக்கள் கீழே விழுந்து கிடந்துச்சு. Lizards scuttled over the stones while a whistling thrush, its deep purple plumage glistening in soft sunshine, sat in an empty window and sang its heart out. அந்த கல்லுகள் மேலே பல்லிகள் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு. ஸ்கட்டில்னா ஓடிக்கிட்டு இருக்குது. What do you mean by whistling thrush? அப்படின்னா பாடும் பறவை. அந்த பறவையோட இறகுகள் மென்மையான வெயிலில் பளபளத்துட்டு இருந்துச்சு. அந்த குருவி என்ன பண்ணுச்சு? ஒரு காலியான ஜன்னலில் உட்காந்துக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தது. உஷா sang to herself as she tripped lightly along the path. உஷாவும் தனக்குத்தானே பாட்டு பாடிக்கிட்டே போனா. அப்படி போகும்போது பாதையில் லேசாக எடறி விழுந்துட்டா. Soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its straggling bazaar. அதுக்கப்புறம் உஷா அந்த பாழடைந்த பகுதியை தாண்டி போயிட்டா. அந்த பாதை செங்குத்தாக கீழ்நோக்கி போய் ஒரு பள்ளத்தாக்க அடைஞ்சிது. அங்கே ஒரு சின்ன ஊர் இருந்துச்சு. ஸ்ட்ராக்லிங்னா சிதறி கிடக்கிறது. அந்த சின்ன ஊரில் அங்கேயும் இங்கேயுமா எல்லா திசையிலையும் நிறைய கடைகள் இருந்துச்சு. உஷா took her time in the bazaar. She bought soap and matches, spices and sugar, and a new pipe stem for her grandfather's hookah, and an exercise book for Suresh to do his sums in. உஷா பஜாரில் போதுமான நேரத்தை செலவு செஞ்சா. அவள் சோப்பு, தீப்பெட்டி, நறுமணப் பொருட்கள், சீனி இது எல்லாத்தையும் வாங்கினா. அவளோட சின்ன கிராமத்தில் இந்த பொருட்கள்லாம் கிடைக்காது. உஷாவோட தாத்தா புகைப்பிடிப்பாங்க. அவங்க தாத்தா புகைப்பிடிக்கிறதுக்கு புதிய குழாய் ஒன்றையும் வாங்கினா. அவளோட தம்பி சுரேஷுக்கு கணக்கு பயிற்சி புக்கு ஒன்றும் வாங்கினா. As an afterthought, she bought him some marbles. Then she went to a mochi shop to have her mother's slippers repaired. The mochi was busy, so she left the slippers with him and she said she'd be back in half an hour. கொஞ்ச நேரம் அவள் யோசித்து பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கோழிக்காவும் வாங்கினா. அதுக்கப்புறம் அவள் ஒரு செருப்பு தைக்கிற கடைக்கு போனா. செருப்பு தைக்கிறவங்க ரொம்ப வேலையாக இருந்தாங்க. அதனால் அவளோட செருப்புகளை அந்த கடையில் வச்சுட்டு இன்னும் அரை மணி நேரம் கழித்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. She had 2 rupees of her own saved up and she used the money to buy herself a necklace of amber-colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. உஷா 2 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தா.
அந்த பஜாரில் கடைசியில் ஒரு சின்ன கடை இருந்துச்சு. அங்கே ஒரு வயசான திபெத்திய பெண் தாயத்துக்களையும் சின்ன சின்ன ஆபரணங்களையும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. உஷா அவங்ககிட்ட இருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு நெக்லஸை வாங்கினா. உஷா met her aunt லக்ஷ்மி who took her home for tea. அதுக்கப்புறம் உஷா தன்னோட அத்தை லக்ஷ்மியை பார்த்தா. அத்தை உஷாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் டீ கொடுத்தாங்க. உஷா spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. உஷாவோட அத்தை வீடு அந்த கடைகளுக்கு மேலே இருந்துச்சு. உஷா அவங்க கூட 1 மணி நேரம் தங்கியிருந்து பொழுத போக்குனா. வாட் டூ யூ மீன் பை ஏக்? ACHE, ஏக்னா வலி. அவளோட அத்தை தன்னோட இடது தோள்பட்டையில் உள்ள வலியை பற்றியும் அவங்களோட மூட்டு மடக்க முடியாமல் இருக்கிறத பற்றியும் உஷாட்ட சொன்னாங்க. She drank 2 cups of sweet hot tea and when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. உஷா 2 கப் சூடான டீயை குடித்தா. உஷா ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறப்போ அங்கே கருமையான மேகங்கள் மலை மீது அப்படி சூழ்ந்து இருக்கிறத பார்த்தா. உஷா ran to the cobblers and collected her mother's slippers. The shopping bag was full. She slung it over her shoulder and set out for the village. உஷா ஓடி போய் செருப்பு தைக்கிறவர்கிட்ட தன்னோட அம்மாவோட செருப்பை வாங்கிக்கிட்டா. அவளோட பை முழுசும் நிறைஞ்சிட்டு. உஷா அந்த பையை தன்னோட தோளில் போட்டுக்கிட்டு தன்னோட கிராமத்தை நோக்கி புறப்பட்டா. இந்த கதையோட தொடர்ச்சியை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் நீங்கள் என்ன வீடியோனாலும் பார்த்துக்கலாம். க்ளோசரி: மோண்ட், மேக் அ லாங் லோ சவுண்ட், நீண்ட முனகல் சத்தம். ஹாண்டட், பொசஸ்ட், ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டட் பை கோஸ்ட் and evil spirits, பேய்கள் இருக்கும் இடம். ruins, decayed, collapsed building or place, பாழடைந்த கட்டிடம். terrible, fearful. saddle, low point on a ridge between 2 summits, 2 மலைகளுக்கு இடையே உள்ள பள்ளம். crumbling, breaking apart into small pieces, இடிந்து விழுந்த. scuttled, ran with short quick steps, அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருத்தல். whistling thrush, a small singing bird, ஒரு சிறிய பாடும் பறவை. straggling, spreading out in different directions, பல திசைகளிலும் பரவலாய் காணப்படுவது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.